வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் எரிபொருள் விநியோகத்தில் அதிரடி மாற்றம். மலிங்கவின் திறமையின் தேடல், கண்டுபிடிக்கப்பட்ட மட்டக்களப்பின் வேகப் புயல். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கொல்லப்பட்டாரா? வெளியான புகைப்படத்தினால் சர்ச்சை. விஜய் சங்கீதா பிரச்சனை, தமிழ் தேசிய தலைமைகளை தாக்கிய யாழ் மாணவன். விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் பிரச்சனை என்றால் we stand with விஜய் என்று ஹேஷ்டேக் போட்டு சுத்திக் கொண்டிருக்கின்றார்களே தவிர ஐயட்டி பிரச்சனையிலே பௌத்தமயமாக்கலின் வாயிலாக நிவாரணப் பொருட்கள் திருட்டு, 2 பெண் அதிகாரிகள் கைது. ரணிலுக்கு எதிராக தோண்டும் குழி, 3 மடங்கு காலம் நீங்கள் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அனுரஹரணிக்கு எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் பதற்றம், ட்ரம்பின் மருமகனால் நிறுத்தப்படுமா போர்? புதிய சூளுரை. இலங்கையில் டீசல் பற்றாக்குறை தொடர்பில் வெளியான தகவல். 3 முதல் 5 வயது சிறுவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் வேண்டாம், சிறுவர் விவகார அமைச்சு எச்சரிக்கை. போதைப்பொருள் விற்று மனைவிக்கு சொகுசு வீடு, முடக்கிய அதிகாரிகள். மன்னார் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த ஸ்ரீதரன் எம்பி. கற்பனை செய்ய முடியாத மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். பதற்றத்திற்கு மத்தியில் புதிய ஏவுகணையை பரிசீலித்த வடகொரியா. குழப்பத்தில் உலக நாடுகள். யாழில் ஐக்கிய மக்கள் சக்தி உயர்மட்ட குழுவினர் விசேட கலந்துரையாடல். பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், ஜனாதிபதியின் மௌனம் ஏன்? தயாசிறி பகிரங்க கேள்வி. இன்று நள்ளிரவு முதல் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்தும் எரிபொருள் கொள்வனவுக்கு QR குறியீடுகளை கட்டாயப்படுத்தியுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கும் டீசல் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய பொது ஊழியர் சங்கம் நேற்று தெரிவித்துள்ளது. ஆயினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெதிகுமார அடுத்த மாத இறுதி வரை நிறுவனத்திடம் டீசல் இருப்பு இருப்பதாக கூறியுள்ளார். டீசல் ஓர்டர்களை கட்டுப்படுத்தும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்து எரிபொருளை தொடர்ந்து வழங்குவதாக லங்கா IOC நிறுவனம் உறுதியளித்துள்ளது. அதன்படி நாட்டில் தொடர்ச்சியாக எரிபொருள் விநியோகத்தை பராமரிக்க லங்கா IOC மற்றும் அரசாங்கம் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் லசித் மலிங்கவின் நாடு முழுவதும் வேகப்பந்து வீச்சாளர்களை கண்டறியும் பயணத்திற்கான திறந்த அழைப்பை அடுத்து 3500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பதிவு செய்திருந்தனர். இவர்களில் 350 பேர் குழுவாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேர்வுக்கு பரிசீலிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டது. முதல் குழுவிற்கான தேர்வுகள் நேற்றைய தினம் சுகததாச மைதானத்திலும் பிரேமதாச மைதானத்திலும் நடைபெற்றன. இந்நிகழ்வில் மட்டக்களப்பில் இருந்து ஒரு இளம் வீரரான அழகராஜ் லதுர்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தேர்வுகளில் காணப்படும் சிறந்த பந்து வீச்சாளர் குறித்து லசித் மலிங்க தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். இதுவரை நம்மிடமுள்ள வேகமான பந்து வீச்சாளர் மட்டக்களப்பில் இருக்கிறார். அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே கொழும்புக்கு வெளியே யார் நமக்கு வெல்லவர் என்று பார்க்க விரும்புகிறோம். அவர் மணிக்கு 126 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுகிறார். காலப்போக்கில் அவர் தனது வேகத்தை அதிகரிக்கும் திறன் கொண்டவர் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இப்போது மணிக்கு 126 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும் ஒருவரை கண்டுபிடித்துள்ளோம். அதுவும் இப்போது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஊருக்கு சென்ற பிறகும் நீங்கள் இன்னும் ஃபிட்டாக இருப்பீர்கள், வேகமாக பந்து வீசுவீர்கள். எனவே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்த முறை நீங்கள் வரும்போது இன்னும் வேகமாக பந்து வீசுங்கள் என்று லசித் மலிங்கா தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தாக்குதலில் காயமடைந்து கொல்லப்பட்டு விட்டார் என்று மத்திய கிழக்கு பகுதியில் தகவல்கள் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெதன்யாகு போன்ற முகம் கொண்ட நபர் ஒருவர் காயத்துடன் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளமை போன்ற புகைப்படங்கள் சமூக ஊடகத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் என்றும் இதுவே அவருடைய கடைசி புகைப்படம் என்றும் பலர் கூறி வருகின்றனர். எனினும் இது AI உதவியுடன் உருவாக்கப்பட்ட காட்சியாக இருக்கலாம் அல்லது வேறு டிஜிட்டல் உதவியுடன் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடும் என்றும் தாக்குதலில் நெதன்யாகு காயமடைந்ததற்கான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது உண்மைக்கு புறம்பான செய்தி என்றும் நெதன்யாகு இஸ்ரேல் அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேசி வருகிறார் என்றும் ஊடகத்தினரிடம் தொடர்பு கொண்டு வருகிறார் என்றும் தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இன்றைய இளம் தலைமுறைகள் அபிலாஷைகள் சிதைக்கப்பட்டு விட்டதாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன் ஆக்ரோஷமாக பேசி அரங்கத்தை அதிர வைத்துள்ளார். உடைந்து போன தமிழ் கட்சிகளால் தமது அபிலாஷைகள் சிதைக்கப்பட்டு விட்டதாக இந்து கல்லூரி மாணவன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழம் வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு ஒரு காலத்தில் வாழ்ந்த சமூகம் இன்று அதே சமூகத்தின் இளம் சமூகம் விஜய் சங்கீதா த்ரிஷா பிரச்சனையில் ஹேஷ்டேக் போடுவதாகவும் மாணவர் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அன்றைய காலத்தில் ஆயுதங்களை கையெடுத்து விடுதலைக்காக போராடிய சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் இன்று
சென்று போதைப் பொருளுக்கு அடிமையாகி வாழ்வெட்டில் ஈடுபடுகின்றதாகவும் இதற்கெல்லாம் காரணம் எமது தமிழ் தேசிய தலைமைகளின் ஒற்றுமையின்மையே என்றும் தனது கருத்தை ஆணித்தரமாக எடுத்து கூறியுள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விநியோகிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த பெருமளவிலான நிவாரணப் பொருட்களை தங்கள் வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேகாலை அருநாயக்க பிரதேச செயலக பிரிவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அருநாயக்க பிரதேச செயலகத்தின் களஞ்சிய பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசாங்கம் மற்றும் பல்வேறு நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக வழங்கப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்களை குறித்த அதிகாரிகள் சட்டவிரோதமான முறையில் தங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று மறைத்து வைத்துள்ளனர். இதன்படி மாவட்ட செயலக அதிகாரிகள் மற்றும் அருநாயக்க காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்த முற்றுகையின் போது குறித்த பெண் அதிகாரிகளின் வீடுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிவாரணப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இருவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட நிவாரணப் பொருட்களின் பெறுமதியை மதிப்பிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கு தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கே எதிர்காலத்தில் வினையாக முடியும் என்று விவித்துரு ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு ஜனாதிபதியின் பயணங்களையோ அல்லது அவரது அன்றாட வாழ்வையோ உத்தியோகபூர்வமானது மற்றும் தனிப்பட்டதென்று தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஒரு ஜனாதிபதி என்பவர் 24 மணி நேரமும் பணியில் இருப்பவர். அவர் விடுமுறையில் இருக்கும் போது கூட அரச தீர்மானங்கள் குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது. எனவே ஜனாதிபதியின் பயணம் உத்தியோகபூர்வமானதா இல்லையா என்று விவாதம் தேவையற்றது. ஜனாதிபதி ஒருவர் தனது தனிப்பட்ட பயணத்தின் போது உத்தியோகபூர்வ வாகனத்தையோ அல்லது பாதுகாப்பையோ பயன்படுத்த முடியாது என்று வாதிடுவது ஆபத்தானது. அவ்வாறு செய்தால் ஜனாதிபதியின் எதிரிகள் அவரது தனிப்பட்ட பயணங்களின் போது தாக்குதல் நடத்துவது எளிதாகிவிடும். ஜனாதிபதியின் பாதுகாப்பு என்பது அவரது பதவிக்குரியது. அது அவர் செல்லும் இடத்தை பொறுத்து அல்ல. ரணில் விக்ரமசிங்க லண்டன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றது ஒரு தனியார் நிகழ்வு என கூறிய அரச தரப்பு வாதிடுகிறது. எவ்வாறாயினும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உலக பொருளாதார மாநாட்டுக்கு சென்றமையும் ஒரு தனியார் நிறுவன நிகழ்வாகும். இந்த முன்மாதிரியின்படி பார்த்தால் பிரதமர் பொது நிதியை பயன்படுத்தியது தண்டனைக்குரிய குற்றமாகும். அதேபோல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பான் சென்றமையும் அனுராதபுரத்திற்கு சென்றமையும் அரசியல் சார்ந்த பயணங்களாகும். அங்கும் அவர் உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் பாதுகாப்பையே பயன்படுத்துகிறார். ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்காக நீங்கள் எடுக்கும் இந்த சட்ட நடவடிக்கை உங்களுக்கே நீங்கள் தோண்டிக்கொள்ளும் குழி போன்றது. இந்த முன்மாதிரியால் ரணில் விக்ரமசிங்க சிறையில் இருக்கும் காலத்தை போல் 3 மடங்கு காலம் நீங்கள் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய போரை நிறுத்துவதில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மருமகன் குஷ்னர் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுவதாக ஈரானுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் NM சஹித் தெரிவித்துள்ளார். எனினும் இஸ்ரேலுக்கு பாதகமான சூழல் ஏற்படும் போது மட்டுமே அவர் தலையிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், யுத்த காலங்களில் ஈரானிய மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகள் அடிக்கடி சந்தித்துக் கொள்கின்றனர். இரு நாடுகளுக்கிடையேயான ரகசியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று இருக்கலாம். உக்ரைன் போரில் ஈரானிய ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் தற்போது உக்ரைன் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானிய தாக்குதல்களை முறியடிக்க உதவுவதும் இந்த போரை ஒரு சிக்கலான உலகளாவிய மோதலாக மாற்றியுள்ளது. தற்போதைய இக்கட்டான சூழலிலும் இந்தியாவின் ராஜதந்திரம் பாரிய வெற்றியை பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய 3 நாடுகளுடனும் இந்தியா பேணி வரும் சமநிலையான உறவு காரணமாக இந்தியாவுக்கு எரிபொருள் கப்பல்களை அனுப்ப ஈரான் சம்மதித்துள்ளது. இந்தியாவுக்கு எண்ணெய் கிடைக்குமானால் அதன் மூலம் இலங்கைக்கும் அந்த பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய போரை நிறுத்துவதில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மருமகன் குஷ்னர் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இஸ்ரேலுக்கு பாதகமான சூழல் ஏற்படும் போது மட்டுமே அவர் தலையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக இருந்தாலும் இதன் தீர்வு ஒரு குடும்ப முடிவை பொறுத்தே அமைந்திருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதென ஈரானுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 முதல் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்காக நடத்தப்படும் இணையவழி கருத்தரங்குகள் மற்றும் சூம் வகுப்புகள் உளவியலுக்கும் சிறுவர் அபிவிருத்தி கொள்கைக்கும் முற்றிலும் முரணானதென மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சிறுவயது கற்றல் என்பது செயற்பாடுகள் மற்றும் சமூக இடைவினைகள் சார்ந்தே அமைய வேண்டும் என்றும் டிஜிட்டல் திரைகள் வழியாக கற்பிப்பது சிறுவர்களின் கவனம் செலுத்தும் திறன், சமூக திறன்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பாதிக்கும் என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தொழில்நுட்ப கருவிகளுக்கு சிறுவர்களை அதிகளவில் உட்படுத்துவது அவர்களின் கண் பார்வை மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிப்பதோடு இயற்கையாக உடல் மற்றும் மன வளர்ச்சியை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக நோக்கங்களுக்காகவே இவ்வாறான இணைய வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் இவை சிறுவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தாதென்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனவே சிறுவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான இணையவழி செயற்பாடுகளை தவிர்க்குமாறு பெற்றோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒரு பிள்ளையின் சிறந்த ஆசிரியர் என்பது டிஜிட்டல் திரைகள் அல்ல, மாறாக அவர்கள் வாழும் சூழலும் நேரடி அனுபவங்களுமே என்பதை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது.
போதைப்பொருள் விற்று மனைவியின் பெயரில் யாயில வெலிகம்பெட்டிய பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டை 7 நாட்களுக்கு தடை செய்வதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் நெருங்கிய சகாவும் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பட்டுவத்த சாமர என்ற மனோஜ் சுரங்க என்பவரின் மனைவியின் சொகுசு வீடே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளது. மனோஜ் சுரங்க என்பவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் இந்த வீட்டை கொள்வனவு செய்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ளார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய பேரருட் கலாநிதி ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை ஆண்டகையை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். மன்னார் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு நெருக்கடிகள் குறித்தும் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடகொரியா நேற்றைய தினம் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏவுகணை ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏவுகணை கடலில் வீழ்ந்துவிட்டதாகவும் அது ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே வீழ்ந்துள்ளதாக நம்பப்படுவதாகவும் அமைச்சு கூறியுள்ளது. ஜனவரி 27 அன்று 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வடகொரியா ஏவியதன் பின்னர் அணு ஆயுதம் ஏந்திய வடகொரியாவின் முதல் ஏவுகணை இதுவாகும். அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் வடகொரியா கடலில் ஏவுகணையை ஏவியதாக கூறப்படுகிறது. 5 நாட்களுக்கு முன்பாக தென்கொரியாவும் அமெரிக்காவும் தொடங்கிய பாரிய ராணுவ பயிற்சிகள் முற்றிலும் தற்காப்பு மற்றும் வடகொரியாவின் ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை சோதிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டவை என்று இரு நாடுகளும் வலியுறுத்தியிருந்தன. இந்த பயிற்சியானது தமது நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என வடகொரியா தொடர்ந்து சாடி வருகிறது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னின் சகோதரி கிம் ஜோயோங் இந்த பயிற்சிகளுக்கு எதிராக கற்பனை செய்ய முடியாத அளவு மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவினர் நேற்றைய தினம் ஆரியகுளம் நாகவிகாரைக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பட்டறை ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன, யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருந்தவநாதன் அனோஜன் உள்ளிட்ட தொகுதி அமைப்பாளர்கள் விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். சபாநாயகர் மற்றும் அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள பாரதூரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மௌனம் காப்பது ஏன் என எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. எமது நிறுவன சட்டக்கோவையின் 27வது பிரிவின்படி ஒரு அரசு அதிகாரிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டார் அவர் உடனடியாக பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 162வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி, அமைச்சர்கள் என அனைவரும் அரசு அதிகாரிகள் என்ற பிரிவுக்குள் அடங்குவர். எனவே சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதாக கூறும் ஜனாதிபதி உடனடியாக குமார ஜெயக்கொடியவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். தற்போதைய சபாநாயகருக்கு எதிராக பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 125 மற்றும் 127வது பிரிவுகளின்படி தன் மீது குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ள போது அது குறித்து ஊடக சந்திப்புகளை நடத்துவது சட்டவிரோதமானதாகும். ஆனால் சபாநாயகர் அதனை செய்துள்ளார். பல குற்றச்சாட்டுகள் உள்ள ஒருவர் சபாநாயகராக செயற்படும் போது அவரிடமிருந்து எமக்கு நீதி கிடைக்காது. நாடாளுமன்றத்தில் நாம் பேச முற்படும் போது எமக்கு இடமளிக்கப்படுவதில்லை. முன்னைய சபாநாயகர் ஒருவர் கலாநிதி பட்டம் இல்லை என்ற காரணத்திற்காக நீக்கப்பட்டார். ஆனால் இன்றைய சபாநாயகர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர் பதவியில் நீடித்திருக்கிறார். தனது நண்பர் என்பதற்காக குமார ஜெயக்கொடிக்கு அமைச்சு பதவியை வழங்கிய ஜனாதிபதி தற்போது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து என்ன கூறப்போகிறார்? முறைகேடுகளில் தொடர்புடையவர்களை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும். எமது அரசின் கீழ் சபாநாயகருக்கு எதிராக நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.